வணக்கம். நம்ம ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளால் ஈவினிங் டைமில் தான் ஓட்டுற பிளானு. ஆனால் நல்லா தூங்கிட்டேன். ஷிஃப்ட்டு வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. நம்ம காலையில் 4 மணிக்கெலாம் போர்டிங் பாயிண்டில் இருக்கணும். அப்புறமா ரிட்டர்ன் ஷிஃப்ட்டு முடிஞ்சு வரதுக்கு ஈவினிங் 4 மணி ஆயிரும். கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் அதிலே நமக்கு போயிடும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னமோ வந்து 8 ஹவர்ஸ் தான். ஆனால் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடியும் நம்ம வந்து சாப்பிட்ருவோம், ஷிஃப்ட்டுக்கு அப்புறமும் சாப்பிட்ருவோம் கம்பெனியில். அதுக்கே நான் டைம் எடுக்கும். ப்ளஸ் கம்பெனிக்கு ட்ராவல் டிஸ்டன்ஸு அதுவே நமக்கு 1 ஹவர் ஆயிரும். ஆல்மோஸ்ட் நமக்கு அதுவே 12 மணி நேரம் போயிடும். அதனால் ஈவினிங் 4 மணிக்கு வந்தோடனே தூங்கியாச்சு. தூங்கிட்டு அதுக்கப்புறமா நைட்டு இப்போ ஒரு 10:30 மணி 11 மணிக்கு தான் ஏஞ்சிருக்கோம். இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து 12:30. ஒரு 2 ஆர்டர் முடிச்சிருக்கோம். கரெக்டாக நம்மளோட பிளான் வந்து ஒரு 3 மணி வரையும் தான். எவ்வளோ நேரம்னா 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைன்னா ஒரு 4 மணி நேரம் தான் ஓட்டுறோம். ஓட்டிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட் ஷிஃப்ட் காலையில் போர்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு கம்பெனி கிளம்ப போகிறோம். அந்த கம்பெனி ட்ராவல் டைமில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு. அவ்வளோதான். நமக்கு டைம் வந்து இப்போ வந்து 3:30 ஆயிடுச்சு. இன்னும் அப்படியே கிளம்பி கம்பெனிக்கு போக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 11:30க்கு தான் 11:25க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர் கணக்கு. இதில் நம்ம 3 ஹவர் தான் ஓட்டின மாதிரி கணக்கு வரும். ஏன்னா நான் 3 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கோயம்பேடுலேருந்து வர மாதிரி ஆகிட்டு நமக்கு லாஸ்ட் ஆர்டரு. அங்கேருந்து எம்டி நம்ம கை காசு தான் போட்டு வர மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஓட்டிருக்கு. 20 கிலோமீட்டர் வந்து அது நம்ம கை காசு தான். ஓவராலாக நம்ம ஓட்டின அமௌண்ட் வந்து 416 ரூபா வரும். உங்களுக்கு அமௌண்ட்டு சரியாக காட்டாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து நேற்று கணக்கும் இன்றைக்கி கணக்கு வரும். 12 PM மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கணக்கு வந்து சேஞ்ச் ஆகும்ல. டே வந்து அடுத்த டே நெக்ஸ்ட் டே ஆகும். இப்போ 416 ரூபா ஓட்டியிருக்கோம். இதில் வந்து பெட்ரோல் சார்ஜ் வந்து 100 ரூபா போயிடுச்சு. ஒரு 316 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபா கூட போயிருக்காது பெட்ரோல். இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக 100 ரூபா போடுவாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுன்னு பட்டாலும் ஒரு 311 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டு. நைட் ரைடு ஓட்டுறதுல வந்து ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா நாய் தொல்லை கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் நீங்கள் நைட்டு கொஞ்சம் அன்டைமாக ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். அப்படின்னா வண்டி நைட் ரைடெலாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் சேஃபாக ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா ரோடு எப்போயுமே ஃப்ரீயாக இருக்கும். ஃபுட் டெலிவரி எடுக்கிற இடத்துல ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து நமக்கு டைம்லாம் ஆகாது. டக்குன்னு எடுத்துக்கலாம். டிராஃபிக்கே இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வரலாம். வெயில் தொல்லை இருக்காது. நல்லா கூலிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து நைட் ரைடு ஓட்டுறதுல நமக்கு ஜாலியாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. மார்க்கெட் வந்து நேற்று வந்து ரம்ஜானு. அதனால் மார்க்கெட்டில் எதுவுமே பண்ணல. அப்படியே இருக்குது. ஐடிசியில் வாங்கின ஸ்டாக்கு அப்படியே தான் கிடக்கு. மைனஸ் ஒரு 150 200 இருக்குது. மைனஸில் தான் இருக்குது. அடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு அடுத்ததாக என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.